கர்த்தர் நல்லவன் என்ற காலை பொழுது உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், நன்மைகளின் தேவன். பாருங்க, கர்த்தர் எல்லாரும் வாழ்க்கையில நன்மை செய்யணும்னு விரும்புறாரு பாருங்க. ஏன்னா தேவனுடைய மனசு அதுதான். மனுஷன் கஷ்டப்படக்கூடாதுங்க, கண்ணீர் சிந்த கூடாது. அதனாலதான் ஆபிரகாம் தேவன் அழைக்கும் போது ஆபிரகாம் சொல்லும் போது, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அவரோட நிறுத்தல, உன் நிமித்தம் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்ப ஆபிரகாம் அவர் தெரிந்து கொள்ளும் பொழுது உள்ள ஒரு பெரிய திட்டத்தை வச்சிருந்தார். என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு இனம், ஒரு குலம், ஒரு கோத்திரம், ஒரு ஜாதி, அப்படிப்பட்ட ஜனங்களை ஆசீர்வதிக்க தேவன் இல்ல. தேவன் உலகத்தில் இருக்கிற எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதனாலதான் பாருங்க, தேவ தூதன் போய் நேரம் அந்த மேற்பட்டு சொல்லும் போது, ஒரு நற்செய்தி நான் உங்களுக்கு அறிவிக்க வந்தேன், உலக ரட்சகர் உங்களுக்காக பெத்லகேமில் பிறந்திருக்கிறார். உலக ரட்சகர். அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷனையும் வாழ வைக்க அவரால் முடியுமா? முடியும். அதனாலதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது. ஏன்னா இயேசு இந்த பூமியில பிறந்த நோக்கமே நான் யாருன்றதை காமிக்கிறதுக்காக வரல. நான் இயேசு, நான் கடவுள், எல்லாம் என்ன ஆராதிங்க அப்படின்றதுக்காக வரலங்க. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில பிறந்ததே மனிதனுடைய பிறப்பினுடைய அடையாளத்தை காண்பிக்கும்படி இறங்கி வந்தார். ஒவ்வொரு மனுஷனுடைய பிறப்பும் இப்படித்தான் இருக்க வேண்டும், அவன் இப்படியாகத்தான் சிருஷ்டிக்கப்பட்டான் என்பதை காண்பிக்கிறதுக்காகவே இயேசு இறங்கி வந்தார். அதனாலதான் இயேசு சொல்லும்போது நிறைய பேருக்கு என்னன்னா, அவரு எங்க கடவுள், அவரு எங்க சாவணும், அவரு எங்க நமக்காக வந்து ரத்தம் சிந்தனும் யோசிக்கிறாங்க. இல்லங்க, மனிதன் அப்படி நீங்க எடுத்துட்டீங்கன்னா, மனுஷனுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட வீழ்ச்சியினுடைய ஒரு மிகப்பெரிய வெற்றியின் பாதையில கொண்டு வருவதற்காக தான் இயேசு இந்த பூமியில பிறந்தார். தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் இயேசு செய்யற காரியத்தை பத்தி எல்லாருக்கும் ஆச்சரியம். இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் என்னவா இருக்கிறாரோ, இவருக்கு காற்றும் கடலும் கீழ்ப்படுகிறது அப்படின்னு எல்லாருக்கும் ஒருக்குள்ள ஒரு பெரிய ஷாக் பாருங்க. வாழ்ந்து காமிக்க அநேக மனுஷர்கள் வாழ்ற வாழ்க்கை வந்து ஒரு பிற்போக்கா இருக்கும். அதாவது ஒரு வெற்றியின் காரியமாவே இருக்காது பாருங்க. அநேக விஷயங்கள் அங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே நேருக்கு மாறா இருக்கும். அப்படியே மனுஷன் சொன்னாவே அவ்வளவுதாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடை உலகம் ஏற்படுத்திடுச்சு. கஷ்டம், கண்ணீர், வேதனை, பாடு, துக்கம், சாபம், தோல்வி இதெல்லாம் ஏற்படுத்திருச்சு பாருங்க. இதை எப்படி இந்த உலகத்திற்கு ஒரு வெற்றியின் சின்னம் மனிதன் காமிக்கணும்னு யாரால காண முடியும்னா, யாராவது ஒருத்தர் பிறந்தா தானே காமிக்க முடியும். அதனாலதான் தேவனே மனுஷன பூமியில பிறந்தார். தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் ஒரு மனித சாயல் ஆனார். ஏன் ஆனார்னா, மனுஷனுக்கு காமிச்சார். எந்த ஒரு மனிதனும் தோல்வியின் சின்னம் அல்லன்றத இயேசு ஒருத்தர் தான் காமிச்சார். அதனாலதான் அவரை பார்த்து எல்லாருக்கும் பிரமிப்பு வந்தது. இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எப்படிப்பட்டவரோ, இவர் எப்படிப்பட்டவரோ. அவர் தேவன் யாருன்னு காமிக்கிறதுக்கு இறங்கி வரல, மனிதன் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்றதை காமிக்கிறதுக்காகவே தன் குமாரனை பிதா இந்த உலகத்தில் அனுப்பிச்சு வச்சார். ஏன்னா அதனாலதான் அவருக்கு சொல்லப்படுது அவர் இரண்டாம் ஆதாம். என்ன அர்த்தம்? முதலாம் ஆதாம் வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சான். முதலாம் ஆதாம் எல்லாத்தையும் இழந்தான். முதலாம் ஆதாம் பிசாசுக்கு அடிமையாயிட்டான். இரண்டாவது ஆதாம் எல்லாவற்றையும் மீட்டெடுத்தார், எல்லாவற்றையும் சுதந்திரிக்கும்படி கொடுத்தார், பிசாசை ஜெயித்து உயிரோடு எழுந்தார். அதான் இரண்டாவது ஆதாம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஒரு தனித்தன்மை வாய்ந்தது பாருங்க. இந்த மாசத்துல சொல்றேன், இந்த காலை வேளையில நான் உங்களுக்கு சொல்றேன், இயேசு கிறிஸ்துடைய பிறப்பை பார்க்கும் போது ஒண்ணு தெரிஞ்சுங்க, உங்க பிறப்பு அதோடு இணைக்கப்பட்டிருக்கிறத மறக்காதீங்க. எந்த ஒரு மனிதனையும் இந்த பூமியில பிரகாசிக்கிற மெய்யான ஒளியே அந்த ஒளியின் வேதம் சொல்லுகிறது. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, இந்த காலை வேளையில சொல்றேங்க, நீங்க யாரா வேணா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம், உங்க பிரச்சனை என்ன வேணா இருக்கலாம், எந்த இனம், குலம், கோத்திரமா யாரா வேணா இருக்கலாங்க. ஆனா ஒண்ணு மனதில் வச்சுங்க, நீங்க அவருடைய பிறப்பை நீ எண்ணி நீங்க பாத்தீங்க சொன்னா உங்க பிறப்புல ஒரு மிகப்பெரிய மாற்றம் வர ஆரம்பிக்கும். ஓ, இப்படிதான் மனுஷன் வாழணுமான்றதை நீங்க பாப்பீங்க. இயேசு ஒரு ஜபாலயத்துக்குள்ள போறாரு. போன உடனே அந்த ஜபாலயத்துல பிரசங்கம் பண்றாரு. அங்க ஒரு பெண்மணி உள்ள வரா. 18 வருஷமா பூனியா இருக்கிறா பாருங்க. அவளால் நிமிரவே முடியல. அந்த சபைக்கு வரா, அந்த உட்கார்றா, எல்லாம் செய்தி எல்லாம் கேட்கறா, திருப்பி போயிடுறா, வரா. இப்படியே 18 வருஷம் ஆயிடுச்சு. அன்னைக்கு ஏசு அங்க வராரு. வந்த உடனே அந்த பெண்மணியை பாக்குறாரு. பார்த்த உடனே அவருக்குள்ள தோணுது பாருங்க, மனுஷன் குனிஞ்சு வாழ்றவனே இல்லப்பா, மனுஷன் நிமிர்ந்து வாழணும்னு சொல்லி உடனே அந்த பெண்மணி அப்படியே நிமிர்த்தி காமிக்கிறார். எல்லாருக்கும் அப்படியே ஆச்சரியம். ஜபாலய தலைவர்களால் வேக்கத்தக்க அளவுல பாக்குறான். 18 வருஷமா மாறாதத இவர் எப்படி இப்ப மாத்தினார்? அதாங்க இயேசு. ஏன்னா இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு என்னன்னா, இந்த உலகத்துல குனிந்திருக்கிற மனிதனுடைய பிறப்பையும், இந்த உலகத்துல அவமானப்பட்டு வாழ்றான் பாருங்க அந்த மனுஷனுடைய பிறப்பையும், தோல்வியில வாழ்றான் பாருங்க அந்த மனுஷனுடைய பிறப்பையும், நிம்மதி இல்லாம கண்ணீரோட வாழ்றான் பாருங்க அந்த பிறப்பினுடைய மனுஷனுடைய பிறப்பையும் கிறிஸ்துவனுடைய பிறப்பு மாத்திரமே வெற்றியாய் மாற்ற முடியும். அவங்க இருக்கிற ஜபாலயனால வேக்கத்தக்க அளவு பாக்குறோம். நிமித்தி காமிச்சார். நானும் அதுதான் உங்களுக்கு சொல்றேன். இயேசு நிமித்துவதற்காக வந்தார், உயர்த்துவதற்காக வந்தார், ஆசீர்வதிக்கும்படி வந்தார், சாபங்கள் எல்லாம் நீக்கி ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் குதூகலம் உண்டாகும்படி வந்தார்.
இந்த கால வேளையில சொல்றேன், உங்களுக்கு ஒரு ரட்சகர் பிறந்திருக்கிறார். உங்க ரட்சகர் உங்களுக்காகவே எல்லா விதமான நன்மைகளும் செய்ய காத்து கொண்டிருக்கிறார். அவர் சொல்றாரு பாருங்க, என்னிடத்தில் வா, நான் உன்னை புறம்பே தள்ளேன். என்னிடத்தில் வந்த யாவரும் அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார். கர்த்தரிடத்தில் வருகிற யாவரும் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களே. கர்த்தரிடத்தில் வர யாருமே வெட்கப்பட்டு போவதில்லை. வேதம் சொல்லுதுங்க, அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது. சிங்கக்குட்டிகள் கூட பட்டினி கிடந்து தாழ்ச்சி அடையும். கர்த்தரை தேடுகிறவனுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. கிறிஸ்துவுடைய பிறப்பை விசுவாசிங்க, கிறிஸ்துவுடைய பிறப்பை நம்புங்க. கிறிஸ்துவுடைய பிறப்பு நன்மையை உங்களுக்கு தரும் என்றதை ஏற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், இந்த ரட்சகர் உங்களுக்காக பூமியில பிறந்தார். இந்த ரட்சகர் உங்க பிறப்பை வெற்றியாய் மாற்றபடி இந்த பூமியில பிறந்தார். நம்புங்க, விசுவாசிங்க, முன்னேறுங்க. இயேசு நாமத்துல நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். மீண்டும் நாளை